ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெனஸ்டே இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா பருப்பு கடைஞ்சி ரசம் வச்சு கீரை பொரியல் தான். கீரையெல்லாம் செய்யும்போது மூடி போடாமல் செஞ்சோம் அப்படின்னா கலர் மாறாமல் அப்படியே இருக்கும். லாஸ்ட்டாக தேங்காய் பூ போட்டு இறக்கணும் அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு பசங்கள்லாம் வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் க்ளீனிங் வேலை ஸ்டார்ட் பண்ணேன். என்ன தான் க்ளீன் பண்ணாலும் இந்த இடம்லாம் டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்கு மாக்கோலம் போட்டிருந்தோம் இல்லையா, அதில் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க மாவு எப்படி அரைக்கிறதுன்ட்டு. பச்சரிசி ஒரு 1/2 hour ஊற வச்சு அரைக்கணும். கொஞ்சமாக அரைச்சோம் அப்படின்னா நைஸே ஆகாது. ஸோ கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக தான் அரைச்சி எடுத்துப்பேன். கோலம் போட்டதுக்கப்புறமா மீதி இருக்கிறத அப்படியே ஒரு பிளேட்டில் ஊற்றி வச்சுருங்க. ஒரு 2 days காஞ்சுது அப்படின்னா நல்லா இது மாதிரி ஆகிடும். இதை ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வேணுங்கிறப்ப மட்டும் கொஞ்சமாக எடுத்து தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம கோலத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இன்றைக்கி டே இப்படி தான் இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.